இந்த பர்மிஷன் ஒருவேளை முன்னாடியே வாங்கியிருந்தா இந்த சர்ச்சை இப்போது வந்திருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட். இல்லை, வழக்கமாகவே இளையராஜா சார் பாடல்கள் வெளியே பயன்படுத்தப்படும் போது இந்த காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்து திரும்ப திரும்ப பேசப்பட்டுட்டே இருக்கு. இப்போ ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் வந்து ஏன் இந்த நேரத்தில் ஒரு காப்பிரைட்ஸ் ஒரு 5 கோடி ரூபாய் இப்போ கேட்டிருக்காங்க, காசுக்காக இளையராஜா பேசுறாரா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப முன் வச்சுட்டே இருக்காங்க இல்லையா? சார், காசுக்காக இளையராஜா பேசுறாங்கிற அந்த வாக்கியத்தை இன்னையிலேருந்து மறந்துடுங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் ராஜா சார் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சில பேருக்கு தெரியலன்னா நான் இப்போ சொல்கிறேன் அந்த விஷயத்த. பல தடவை வந்து பல டேரக்டர்ஸ்க்கு வந்து அவர் காசு வாங்காமல் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஒரு டேரக்டர் வந்து சொல்லியிருக்காரு, என்னுடைய முதல் படம் அப்படின்னாரு, பரவாயில்ல நீ ஜெயிச்சுட்டு வா, ஜெயிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த படத்தில் காசு வாங்கிக்கிறேன்னு இருக்காரு. இது ஒரு டேரக்டர்கிட்ட கிடையாது. ஒரு பி வாசு, சந்தான பாரதி சேர்ந்து இயக்கிய பன்னீர் புஷ்பங்கள் படத்துக்கு வந்து அவர் காசு வாங்கலை. அது மாதிரி அம்மா கிரியேஷன் டி சிவா சொல்றாரு, மனோபாலா சார் சொல்றாரு, இப்படி ஏகப்பட்ட டேரக்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் படத்துக்கு வந்து ராஜா சார் காசு வாங்கலை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து திரைத்துறை மேல ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு கொண்டவர் வந்து ராஜா சார்.